இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல மணக்க மணக்க ஒரு தக்காளி பிரியாணி. இந்த தக்காளி பிரியாணி வந்து இப்போ இந்த தக்காளி சீசன் இப்போ கொஞ்சம் விலை குறையெல்லாம் இருக்குது இல்லையா? அந்த சமயத்தில் நம்ம பண்ணுறதுக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கோ இல்லை ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கோ பேக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா இந்த லெபோரியஸ் ப்ராசஸ்ஸும்பாங்க. அதாவது விதவிதமாக மாற்றி மாற்றி நிறைய விஷயங்கள் அதில் செஞ்சு அதுக்கப்புறம் இந்த பிரியாணி பண்ண அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது. ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். அது பண்ணக்கூடியது. அதுக்கு ஆப்டாக ஒரு தயிர் பச்சடி. அந்த தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பிரியாணிக்கு தேவையானது என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி 1 கப், தக்காளி விழுது 1 கப், வெங்காயம் பெரியதாக 2, தோல் நீக்கி மெல்லிய துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளும், பட்டை, லவங்கம், ஏலக்காய் தலா 3, பச்சை பட்டாணி சிறிதளவு, முந்திரி சிறிதளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு பொடியாக நறுக்கி கொள்ளவும், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த தக்காளி பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அன்றைக்கி ப்ரெஷர் குக்கர்லன்னு சொன்னேன். ப்ரெஷர் குக்கரில் விசில் போடாமல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு ஒட்டாமல் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் போட்டிருக்கேன். அரிசி வந்து நான் நல்லா ஒரு கழுவு தான், ரொம்ப கழுவுறதில்ல, நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்ல தண்ணியில் அப்படியே ஊற போட்டு அந்த ஊறினதை எடுத்து வடித்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா போதும். ஊறுறதுக்கு டைம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷமாக அது ஊற விட்டுருங்க. ஏன்னா அந்த கிரெயின்ஸுன்னு சொல்கிற அந்த அரிசி வந்து கொஞ்சம் நீளமாக நமக்கு கிடைக்கும் அது ஊறுச்சுன்னா. அதனால் அதை ஊற விட்டுக்குங்க. இப்போது இந்த குக்கர் நல்லா காஞ்சிருக்கு. இதில் எண்ணெய், அதோட நெய் முடிஞ்சால் லாஸ்ட்டில் கொஞ்சம் போடலாம், இல்லைன்னா ஃபஸ்ட்டு போட்டிங்கனாலே கூட போதும். இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் தலா 2ன்னு கொடுத்துருக்கேன். நம்ம வந்து அந்த போடுற போது அந்த உங்களுக்கு ஒரு வேளை அந்த வாசனை ரொம்ப வாயில், சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த லவங்கம்லாம் வாயில் போட்டால் ஒரு கஷ்டப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணிவிடுங்க, இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காயை லேசாக ஒரு வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கிட்டு உரல் இதுலேருந்து வச்சு நல்லா நுணுக்கிடுங்க. நுணுக்கிட்டு நம்ம தக்காளி விழுது ஊற்றுற போது அதை போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை இது பரவாயில்லைன்னா இப்படி தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், நான் அரிசி கொஞ்சம் கூட போட்டிருக்கேன், அதனால் நான் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் எல்லாம். அதில் வெங்காயம் சேர்த்துருவோம். இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் வந்து பொரியணும்னு வெயிட் பண்ண வேண்டாம். நல்லா அப்படி லேசாக அப்படி சூடான எண்ணெயில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் தான் நம்ம அந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். அந்த வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் இதை போட்டுட்டு வதங்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். தீயை நிதானமாக, ஜாஸ்தி வைக்க வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக வச்சுட்டு இது அப்பப்போ மூடி போட்டு வதக்கிக்கலாம். நம்ம அதை மூடி போடணும். அது நல்லா இதுவானதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு குக்கரோட மூடியை லாஸ்ட்டில் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து அது வதங்குற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்து துளவறதுக்கு சரியாக இருக்கும். இந்த வெங்காயம் வதங்கிறதுல தான் வாசனையே இருக்குது இந்த சாதத்துக்கு. இதில் நம்ம புதினாலாம் எதுவும் சேர்க்கல, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை தான் சேர்க்க போகிறேன். ஆனால் இந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இந்த வெங்காயம் வதங்கிறதுல உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதனால் வெங்காயம் ஓரளவு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இது இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வதங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த நிறம் கொஞ்சம் மாறட்டும். மாறுச்சுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக இது வதங்கிறதுக்குள்ளார இதுக்கு மட்டும் இல்லைங்க. நான் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளுங்களாக சமைக்கிறாங்க இல்லையா, அவங்க சமைக்கும்போது நான் கூடின மட்டும் பக்கத்துலேயே நிற்பேன்.
அது எப்படி பண்ணுறாங்கன்னு. ஏன்னா சில நுவான்சஸ்ன்னு சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறதுல நிறைய மாற்றங்கள் இருக்கும். நல்ல ருசி அதிகப்படுத்தும், வாசனை அதிகப்படுத்தும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் அவங்களாம் சமைச்சாங்கன்னா பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன். அப்படி ஒருத்தர் சமைக்கும்போது தான் வெஜிடபிள் பிரியாணி. அவர் ஒரு முஸ்லீமு. அவர் பிரியாணி பண்ணும்போது பக்கத்துலேயே உட்காந்து, ஏன்னா பிரியாணி அப்படின்னாலும் அவங்களோட இது தானே, அவ்வளோ நல்லா பண்ணுறவங்க. அந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு கூட அவர் தான் சொன்னார், தக்காளி சாதமோ வெஜிடபிள் பிரியாணி எதுவாக இருந்தாலும் வெங்காயம் நல்லா வதங்குச்சுன்னா தாம்மா வாசனை. ஸோ இன்னைய வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு நல்ல விஷயம் அது. அதுக்கு நல்ல பலனும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மற்றதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்கணும். நல்லா வதங்கியிருக்கு. இப்போ முதல்ல நம்ம தீயை இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு இதில் இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டை சேர்த்துருவோம். அதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். அந்த இஞ்சி பூண்டு வதங்கும் போதே நமக்கு தெரியும், நல்ல ஒரு வீடாக இருந்தாலும் மற்ற இடங்களாக இருந்தாலும் அது அப்படியே ஒரு மணத்தை கொடுக்கும். ஆக்சுவலாக கார்லெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, வழியில் எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு வாசனை வந்து ஆஹா என்னமோ நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதில் முந்திரி பருப்பு நீங்கள் முதல்ல சேர்க்கணுங்கிறதே இல்லை. அந்த வெங்காயம் வதங்கும்போது சேர்த்தாலே போதும். அது ஓரளவுக்கு நல்லா வதங்கி அந்த சாஃப்ட்னஸும் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் தூண்டியிருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா சேர்க்கலாம் மெதுவாக. இது மிளகாத்தூள் வந்து நல்ல காரமான தூள், அதனால தான் 1 டீஸ்பூன் சொன்னேன். உங்கள் வீட்டில் காரம் இல்லாத தூள் வச்சுருந்தீங்கன்னா அது இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போ தீயை குறைச்சிக்கங்க. ஏன்னா மிளகாத்தூளோட அந்த வதங்கும் போது அதிக தீயில் வச்சு வதக்கணும் அப்படின்னா ஒரு மாதிரி கருகுனா மாதிரி வந்துடும். அதனால் தீயை குறைச்சி வச்சு வதக்குங்க. இப்போ இந்த வதங்கும் போதே பாருங்கள் ஒரு நல்ல ஃப்ளேவர், இது அந்த நேரம் எல்லாமே கொடுத்துரும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போது தக்காளி சாறு 1 கப்புன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து நல்ல பெரிய பழமாக, கனிஞ்ச பழமாக 3 பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த 3 பழத்தில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு தோல் கொஞ்சம் வெடித்து வந்த உடனே அந்த தோலை நீக்கிட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது அந்த வாசனை வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ இந்த தக்காளி சாறு இப்போ அதில் ஊற்றிடலாம். இந்த தக்காளி வேக வச்ச தண்ணியும் வச்சுருக்கேன், அதையும் எடுத்து ஊற்றிடுறேன் இதோட. இப்போ இந்த தக்காளி ஊற்றிட்டோம். இதில் வந்து நான் இந்த கப்பால் இன்றைக்கி அரிசி அளந்து எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக 200 கிராம்னு சொல்லணும். நம்ம வீடுங்களில் ஆழாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு ஆழாக்கு எடுத்ததுக்கு அந்த கொடுத்துருக்க அளவு எல்லாம் அந்த ஒரு ஆழாக்குக்கு. இன்றைக்கி நான் கொஞ்சம் கூட போட்டிருக்கிறதுனால தண்ணி வந்து அந்த 1க்கு 2 கணக்கு வச்சு பண்ணிவிடுங்க. அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அது பிரியாணி அரிசியாக இருந்தால் அதே மாதிரி தக்காளி விழுது 1ன்னா தண்ணி 1 இருந்தால் போதும். ஸோ இப்போ தீயை கொஞ்சம் அதிகப்படுத்திடுவோம். படுத்திட்டு இந்த தக்காளி பிரியாணிக்கு தேவையான உப்பை இப்போ இதில் சேர்க்கலாம். அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பட்டாணி, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பட்டாணி வந்து இப்போ சீசன் நல்லா கிடைக்குதுங்கிறதுனால எடுத்திருக்கேன். பட்டாணி கிடைக்கலன்னா இது போடணுங்கிறது கட்டாயம் கிடையாது. பார்க்க அழகாக இருக்கும். ஒரு தக்காளி பிரியாணிங்கிற போது நடுநடுவில் அந்த பச்சையாக பார்க்க நல்லா இருக்குங்கிறதுனால அதை எடுத்திருக்கேன். இது இருந்துச்சுன்னா போடுங்க, அல்லது இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி பச்சையாக, கூடவே கருவேப்பிலை. இப்போ இந்த இது இப்போ உப்பை செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கரெக்டாக இருக்கக்கூடாது. ஒரு துளி அப்படி வாயில் பட்டோன்னு சுருக்கம் தெரியணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அரிசி போடும்போது, அரிசி வேகும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போவே வந்து அளவான இந்த தண்ணியில் இருக்கிற தக்காளி சாறுலையும் தண்ணியிலையும் இருக்கிற உப்பு அளவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அரிசி போடும்போது உப்பு மட்டுப்படும். அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து
மூடி போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை போடலாம். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ இந்த ஊற வச்சுருக்க அரிசியை போட்டுடலாம். இப்போ இது அரிசியை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. போட்ட உடனே அப்படியே விட்டுறக்கூடாது, அரிசி போட்டிருக்கோன்னு. ஸோ போட்ட உடனே இப்படி கிளறிடுவோம், கிளறிட்டு விடுவோம். இப்போ தண்ணி சுற்றி வர ஸ்டேஜ் வரணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நான் குக்கர் மூடி அதோட மூட போகிறேன். இப்போ தண்ணி சுற்றி வரட்டும். நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். தண்ணி சுற்றி வந்த உடனே அந்த தளதளப்பு தெரியும். அதை நம்ம அரிசியை கிளறி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அது மேலே வந்து உள்ளே மூழ்கிறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். அந்த ஸ்டேஜில் மூடியை போட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு 15 நிமிஷம் 12லேருந்து 15 நிமிஷம் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம வெயிட்டை போடணும். நான் ஏற்கனவே நம்மளோட நிகழ்ச்சியில் ஒரு பிரியாணி இது பண்ணும்போது இது சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி பண்ணால் ஒட்டாமல் நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இது நல்லா கொதித்து சுற்றி வர ஸ்டேஜில் நான் காமிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக நெய் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நெய் இதில் மீதி வச்சுருந்தேன் பாருங்கள், அதை இதில் சேர்த்துடுறேன். இப்போ இந்த தண்ணி சுற்றி வர ஸ்டேஜுங்க, பார்த்தா தெரியும். இந்த பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம தூக்கி இப்படி பெரட்டி விடுறோம்ல, அந்த பெரட்டி விடும்போது அது மெதுவாக அந்த தண்ணி கொதித்து அது உள்ளே இழுக்கிறதுக்கு டைம் ஆகுது பாருங்கள். இதுதான் நமக்கு வேணுங்கிற டைம். இப்போ இதை தீயை நல்லா குறைச்சிடலாம். நான் பார்த்திங்கன்னா தெரியும், தீயை நல்லா குறைச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ ஃப்ளேம் கம்மி பண்ணியிருக்கேன். நம்ம யூஸ்வலாக தீ குறைச்சி வைப்போம்ல, அந்த மாதிரி இல்லாமல் எதிர் சைடில் நல்லா குறைச்சி வச்சுடுங்க. குறைச்சி வச்சுட்டு இந்த பிரியாணி அது மேலே தூக்கி வச்சுட்டு வெயிட் போடக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், வெயிட் போடக்கூடாது. இப்போ இது நல்லா மூடிடுவோம். இப்போ ஒரு 12 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேகணும், இதுவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் விடலாம். பட் ஒரு 12 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 12 நிமிஷம் ஆச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு வெயிட் போடணும். நான் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தான் வெயிட் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து திறக்கலாம். நமக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கலாம். அதே மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், தீ மேக்ஸிமம் குறைச்சிடணும். தீ கொஞ்சம் ஒரு துளி ஜாஸ்தி இருந்தாலும் அது தண்ணி ஃபுல்லாக நமக்கு அதில் இழுத்துடும். அதுக்கப்புறம் அது வேகிறதுக்கு இதுவாக இருக்கும். திரும்ப தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றி அந்த மாதிரிலாம் பண்ணாலுமே நமக்கு அது கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா அந்த தீ மட்டும் கரெக்டாக, அதாவது நெருப்பு ஜுவாலையோ வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் குறைச்சி வச்சுருங்க. அப்புறம் 12லேருந்து 15 நிமிஷம் சொன்ன மாதிரி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட்டை போடணும். இப்போ வெயிட்டு எடுக்கிறதுக்குள்ளார நம்ம வந்து தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெரிய விஷயம் கிடையாது தயிர் பச்சடி, பட் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அதை பண்ணி காமிக்கலாமேன்னு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் வெங்காய தயிர் பச்சடிக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளரிக்காய் சிறியதாக 1, தோல் நீக்கி பொடியாக நறுக்கி கொள்ளவும். வெங்காயம் 1, தோல் நீக்கி பொடியாக நறுக்கி கொள்ளவும். புளிக்காத புது தயிர் 1 கப். தக்காளி 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும். தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன். பச்சை மிளகாய் 1 விதை நீக்கி பொடியாக நறுக்கி கொள்ளவும். பூண்டு சிறியதாக 3 பற்கள். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை சிறிதளவு. உப்பு ருசிக்கேற்ப. இப்போ இந்த வெள்ளரிக்காய் வெங்காய தயிர் பச்சடிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் குக்கரை தூக்கி நான் இந்த பக்கம் வச்சிடுறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதில் வெள்ளரிக்காயை முதல்ல போட்டுடலாம். பொடியாக எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெங்காயத்தையும், அது வெங்காயத்தை நல்லா உதுத்து போட்டுடுங்க. அதையும் மேக்ஸிமம் பொடியாக நறுக்கிடுங்க. அதை உதுத்து போட்டுடலாம். அதோட தக்காளி, சின்னதாக ஒரு தக்காளி அதையும் எடுத்துக்கலாம். அதையும் பொடியாக நல்லா நறுக்கிடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாய் மட்டும் ஆப்ஷனல்.
வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு எதாவது கொடுக்குறீங்க, அவங்களுக்கு சாப்பிட மாட்டாங்கன்னா இதை நிறுத்திடலாம். ஒரு பச்சை மிளகா போதும். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி. இதில் ஒரு சிட்டிகை உப்பு. நான் ஒரு 2 சிட்டிகை போட்டிருப்பேன், அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அது ஊறுற நேரத்துக்குள்ளே இந்த பிரியாணியை ஒரு தடவை திறந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல பதமாக கரெக்டாக வெந்திருக்கு. இதையும் தாண்டி சாஃப்டாக வரணும்னா நம்ம நான் சொன்ன மாதிரி ஒரு 15 நிமிஷம் இந்த அரிசி வாகுலையும் அதை ஒரு தடவை சொல்லிடலான்னு. இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை அப்படியே வச்சுட்டு இப்போ இது மூடி அந்த வெயிட்டை போட்டேன். நான் அடுப்பை ஆன் பண்ணலை, வெயிட் போட்டு மட்டும் சும்மா அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்றைக்கி பாஸ்மதி அரிசி, இது கொஞ்சம் பழைய அரிசிங்கிறதுனால நம்ம 1க்கு 2 தண்ணி வச்சா சரியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சீரக சம்பாவில் இதையே பண்ணிங்கனாலும் 1க்கு 1.25 தண்ணி, அரிசியை ஊற விட்டுட்டு 1க்கு 1.25 தண்ணி வைக்கணும். சாஃப்டாக வேணும்னா 1க்கு 2. டைமும் அதே மாதிரி 12, 15 இதுதான். சரி, எல்லார் வீட்லேயும் எல்லா நேரமும் பாஸ்மதி அரிசியோ இல்லை சீரக சம்பாவோ வச்சுருக்க மாட்டோம். நம்ம வீட்டில் புழங்குற பச்சரிசியோ புழுங்கலரிசியோ பண்ணிங்கன்னா, இப்போ பச்சரிசியில் பண்ணிங்கன்னா இந்த வாசனை பச்சரிசி புழுங்கலரிசிக்கு இந்த பிரியாணி வாசனை இல்லாமல் ஒரு துளி கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். அந்த புழுங்கலரிசியாக இருந்ததுன்னா 1க்கு 2.5லேருந்து 3 வரைக்கும் தண்ணி வைக்கலாம். 1 டம்ளர் அந்த தக்காளி விழுது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி, அல்லது 2 டம்ளர் சாஃப்டாக வேணும்னா 2 டம்ளர் தண்ணி. ஸோ மொத்தம் 1 கப்புக்கு 3 கப் தண்ணி. பச்சரிசியாக இருந்ததுன்னா 1க்கு 2லேருந்து 2.25, அதுக்கு மேலே கட்டாயம் வேணாம், 2.5 கூட வேண்டாம். 1லேருந்து 2.25 கரெக்டாக இருக்கும். 1 கப் அரிசிக்கு 2.25 தண்ணி. அந்த அளவு வச்சு இதே ப்ரொசீஜர் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். ஸோ தண்ணியோட விகிதமும் இதில் கொடுத்துருக்கு. அந்த புளிப்பும் பார்த்திங்கன்னா தக்காளியோட புளிப்பு தான். இதை தாண்டி இதில் புளிப்பு இருக்காது. புளிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழச்சாறு, பட் வேண்டிருக்காது. இருந்தாலும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது சரியாக இருக்கும். சரி, இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதில் நம்ம தயிர் பச்சடிக்கு அதை புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தயிரை சேர்க்கலாம். இப்போ இந்த ஊற வச்சதை நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இது பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க சொன்னாங்க இப்படி புழிஞ்சு எடுக்கணுங்கிறது இல்லை, வெங்காயத்தை நல்லா ஒரு வதக்கிட்டு போடலாம் அப்படின்னு. பட் வெறும் வெங்காய பச்சடியாக பண்ணால் அது கரெக்டாக இருக்குது. ஆனால் வெள்ளரிக்காய் தக்காளியெலாம் சேர்க்கும்போது அந்த மாதிரி வதக்கி பண்ண முடியல. ஸோ இது ஊற வச்சு போடணும். சரி, ஊற வச்சு போடுறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அதில் நம்ம தயிர் கலக்கும்போது தண்ணி விட்டுக்கிட்டு நிற்காது. அப்படியே கெட்டியாக பார்க்கவே க்ரீமியாக இருக்கும். ரொம்ப தயிரும் இழுக்காது. தயிர் அது பண்ணி வச்சு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா, நம்ம புழியாமல் இந்த மாதிரி ஊற வைக்காமல் பண்ணோன்னா தண்ணி விட்டுக்கிட்டு தண்ணி தனியாக பச்சடி தனியாக நிற்கும். இந்த மாதிரி பண்ணும்போது அது ரொம்ப நேரத்துக்கு அப்படியே க்ரீமியாக பார்க்கவே நல்லாயிருக்கும் அந்த தயிர் பச்சடி. அதனால தான் இப்படி பண்ண சொல்கிறோம். இப்போ இது புழிஞ்சு வச்சாச்சு. இப்போ தயிர் இந்த கரண்டியால் நல்லா கலக்கி விட்ருங்க. இது நீங்கள் இந்த இது வச்சு விஸ்க் வச்சு அடிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஏதாவது சும்மா இது வச்சு மத்து வச்சு அடிச்சுக்கிட்டாலும் சரி. இது நல்லா கலக்கிடலாம். இப்போ இதில் தேங்காய் துருவல், கொஞ்சமாக தேங்காய் துருவல், இது திரும்ப கொத்தமல்லி கொஞ்சோண்டு, இதோட நான் 2 பல்லை உரித்து, அல்லது ரொம்ப சின்னதாக இருந்தால் 3 பல், அதை நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும். இது ஆப்ஷனலுங்க. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பட் இந்த பூண்டு வாசனை பிடிச்சவங்களுக்கு, அல்லது இந்த பூண்டை நீங்கள் போடணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக உப்பு, நம்ம ஏற்கனவே அதில் உப்பு போட்டிருக்கோம், ஆனால் புழிஞ்சு எடுத்துட்டோம். இருந்தாலும் உப்பை கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம். பட் செக் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த தயிர் பச்சடி பார்த்திங்கன்னா அப்படியே க்ரீமியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். வெள்ளை, பச்சை, சிகப்பு அப்படின்னு எல்லாம் கலந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இதுக்கு நம்ம பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க. இதை நாங்கள் சாதாரணமாக ஒரு வத்த குழம்பு சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு
வத்த குழம்பு சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்டிலலாம் வந்து இந்த குருமா பண்ணுவோம். சாதத்தில் ஊற்றிக்கிறதுக்குன்னு மசாலா குழம்பு, குருமா குழம்பெல்லாம் பண்ணுவோம். அந்த குருமாலாம் அதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இது நல்லாயிருக்கும். ஒரு சைட் டிஷ் ஒரு கறி பண்ணிட்டோம் அப்படின்னா சைட் டிஷ்க்கு இதை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லா விதத்துலையும் இது பொருந்தும். அவ்வளோதான். இப்போ இது ரெடி. இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். தயிர் பச்சடியை கலந்துட்டோம் இல்லையா, அதை தூக்கி இதில் வச்சிடலாம். இந்த பொடியை நறுக்கும்போது உங்களுக்கு நல்ல பைண்ட் ஆகி சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை ரெடியாக எடுத்து வச்சாச்சு. தக்காளி பிரியாணி எடுத்துடுவோம். இப்போ நல்ல ஒரு சுட சுட தக்காளி பிரியாணியும் அதுக்கு ஆப்டாக ஒரு நல்ல தயிர் பச்சடியும் பார்த்தோம். நிச்சயமாக நேர்களை நான் உங்களுக்கு வந்து பிடிக்கும். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ஈஸியாக பண்ணக்கூடிய வகையில் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.